முதல்ல நீ போன் வாங்கையில இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. இந்த போனை வந்து உங்களுக்கு நான் கிவ் அவே பண்ண போறேன். இப்படி போனை போட்டீங்கன்னா இல்ல தெரிஞ்சோ தெரியாமலே உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட். இன்னைக்கு S24 பத்தி வந்து பார்க்க போறோம். சாம்சங் இல்ல ஐடெல். நல்ல வேலை, வேற ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. சோ இந்த போன் எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி S23 பிளஸ் வந்து பண்ணேன் ஒரு ஐடெல்ல செம்ம ரெஸ்பான்ஸ். அதனாலே இந்த வருஷம் ட்ரை பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்லயும் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, ஐடெல் S24 பண்ணுங்க, வேற லெவலா பண்ணிருக்காங்க, 10,000 ரூபாய்க்கு அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. சோ அதைத்தான் என்னன்றதை டெஸ்ட் பண்ண போறோம். முதல்ல இந்த போனோட விலை பாத்தீங்க அப்படின்னா 11,000 ரூபாய். 11,000 ரூபாய்க்கு என்னென்ன கொடுத்துருக்கான்னு நான் சொல்றேன். முதல்ல உன்னோட ரியாக்ஷன் பார்ப்போம். முதல்ல நீ போன் வாங்கையில இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. என்னப்பா சொல்ற? பரவாயில்லைங்க, ஸ்மார்ட் வாட்ச்லாம் தராங்க. ஆமா, போன வட்டம் வந்து TWS கொடுத்தானா, இந்த வட்டம் வாட்ச். அதே மாதிரி 10,000 ரூபாய்க்குள்ள 108 மெகா பிக்சல் கேமரா f1.6 அப்பச்சர் சைஸ்ல. 1.6 8 மெகா பிக்சலா? பரவாயில்லைங்க. இந்த விலைக்குள்ள ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. சோ உடஞ்சுனா உடனே மாத்தி கொடுத்துருவாங்களாம். அவன் மாத்தி தர மாட்டான். யார் மாத்தி தருவான்னு உனக்கும் தெரியும். சரி சரி, அத உள்ள சொல்லுவோம். கடைசியா 11,000 ரூபாய்க்கு கலர் சேஞ்சிங் பேக் பேனல் கொடுக்குறான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இந்த விவோ கொடுத்துருப்பானே 30,000 40,000 அத இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். அதை தான் நீங்க நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். சோ முதல்ல இதான் வந்து பாக்ஸ். சார்ஜர் இருக்குல்ல, நீ குத்தணும்னு குத்தாத, ஏன் பாவம் அவங்களும் இல்லையா ஸ்லிம்மா இருக்குல்ல, அதனால கேக்குறேன். தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல. நத்திங் மாதிரி நினைச்சிட்டீங்க. ஆமா. 16 GB ராமா, 16 GB 8+. அதே மாதிரி இது ஒரு மேட் இன் இந்தியா போனா சொல்லு. ரைட்டியா? இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா ஐடெல் தான் இந்தியாஸ் மோஸ்ட் பாப்புலர் ஸ்மார்ட் போன் பிராண்டா பாத்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிருக்காங்களா. சொல்லு. அதுக்கு என்ன பண்றது, அவங்க வந்து அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் இதான் விஐபி ஆஃபர். இது என்னன்னு தெரியுமா ஐயா? இது அவன்ல எது? அந்த டெக்னோல ஒரு கார்டு மாதிரி கொடுத்தாங்க. அவனே தான் ஆக்சுவலா வந்து ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வந்து ஐடெல்லே பண்ண மாட்டாங்க. இந்த போனுக்குள்ள வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒன்று போட்டு விட்டுருவாங்க. அதுல ஆக்சிடென்ட்லாம் ஆச்சா என்ன ஏதுன்றது விசாரிப்பாங்க. 95% பாத்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணி தர மாட்டாங்க. அந்த 5%மே ஏதோ கான்டாக்ட் மூலமா போனாதான் பண்ணி தராங்க. அவன்கிட்ட பேசி வாங்குறதுக்குள்ள உசுறு போயிரும். ஆமா, டேய் 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 அறிகிட்டவனே பரதேசி பல. அதுக்கு இந்த போனே தூக்கி எரிஞ்சிரும். சோ இதுதான் ரியாலிட்டி. இதை நாங்க டெக்னோல ட்ரை பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்க வேணா போய் பாருங்க. அதை பின்னால இருந்து பாக்கும்போது டெக்னோ மாதிரியே இருக்கீங்க. எனக்கு ரியல்மி மாதிரி இருக்கு. போன டைம் கொடுத்த மாதிரி எவனும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு சூப்பர்னு போட்டேன். இதை ஃபர்ஸ்ட் வந்து இதை செக் பண்ணிடுவோம் நம்ம. ஆகுது. ஏ விவோ என்னது, நீ 30,000 ரூபாய்க்கு இதை வந்து ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருந்த. இவன் என்னன்னா இப்படி எடுத்துட்டு போயிட்டியா? டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அடுத்து என்ன இருக்க போகுது? சார்ஜர் தான். அதாவது 1.5 லட்சம் ரூபாய்க்கு கூட இப்பெல்லாம் சார்ஜர் தர மாட்டாங்க. 10,000க்கு தரான் பாத்தீங்களா? என்ன மனுஷன்? நீங்க பாருங்க, இப்பதான் இதுலதான் இதே இருக்கு. எங்கயா பிராண்ட் நேம போட்டா கண்டுபிடிச்சிருவோம். எங்க எதுவும் போடல, பிளைனா விட்டான். ஆக்சுவலா டிரான்சியன் ஹோல்டிங்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்களுக்கு கீழே தான் வந்து ஐடெல், இன்ஃபினிக்ஸ், டெக்னோ இந்த மாதிரி ஒரு சில கம்பெனி சேர்ந்து வந்து இருக்கும். ஸோ அதனாலே பாத்தீங்க அப்படின்னா அந்த சார்ஜிங் கேபிள், இந்த மாதிரி அடாப்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எனக்கு லாஸ்ட் டைம்ல இருந்து என்ன டவுட் அப்படின்னா அந்த டெக்னோ, இன்ஃபினிக்ஸ்ல அந்த மிஞ்சி போகும் இல்லையா, அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஐடெல் வந்து ஒரு புது போன் ரெடி பண்றானோ, அதனாலதான் இவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுதோ அப்படின்ற டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. இது எங்கே நடக்காததா? ஓப்போ அதான் பண்றேன், ஒன் பிளஸ் அதான் பண்றேன், ரியல்மி அதான் பண்றேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஐக்யூவே அப்படித்தானே பண்ணா. Z9X, T3Xன்ற ஒரு போனோட அப்படியே ரீபிராண்டிங் தான். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அடுத்து வாட்ச். போன வட்டம் கொடுத்த TWS கொஞ்சம் மட்டியா தான் இருந்தது. அட்லீஸ்ட் இதா நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஓபன் பண்ணுவோமா? தனியா வாங்கினா இது 1000 ரூபா 1500. இது வந்து இந்த போன் வாங்கினால நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ப்ளூடூத் காலிங் 100% சொல்லு. ஏய் எங்க எடுங்க. கேப் இருந்தா போதும், அத வச்சு நம்ம ஓபன் பண்ணிடலாம். கத்தி யூஸ் பண்ண கூடாது, புத்தி யூஸ் பண்ணணும். தெரியாது எனக்கு. அடேங்க அப்பா, வாட்ச் பேருக்குன்னு ஒரு வாட்ச். ஆனானவன்னு லாகின் ஆயிடுச்சு பாருங்க. இங்க பாருங்க, அவ்வளவுதான். நைஸ். ஆனா பரவாயில்ல, ஏதோ ஒன்னு குடுக்குறான்ல. ஸ்கிரீன் கார்டா? யூஐ பார்த்தாலே தெரியும். ஐடெல் சொல்லு. ஐடெல் OS. ஐயா இவன் எவன்? ஐயா இவன்யா? ஓ இவனா? இவன் யார் தெரியுமா? இந்த ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் விஐபி அதுன்னு சொன்னாங்கல்ல. இப்படி போனை போட்டீங்கன்னா இல்ல தெரிஞ்சோ தெரியாமலே உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட நாள்ல மாத்துறேன்னு சொல்லுவாங்க. பட் அதை வந்து ஐடெல் பண்ண மாட்டாங்க. இந்த கம்பெனிக்காரன் தான் பண்ணுவான். இந்த கம்பெனி யாரும் தெரியுமா? டிரான்சியன் ஹோல்டிங். அவங்களுக்குள்ளே ஒரு 6 கம்பெனி இருக்காங்க. அவங்களுக்குள்ள
டீமுக்குள்ளேயே மாத்தி இவங்களுக்குள்ள இது பண்ணி விட்டுறாங்க. எல்லா பிசினஸும் இவங்களுக்கு தான் போகுது. அண்ட் இன்னொன்று முக்கியமா சொல்லிடுறேன், நீங்க கேட்டதுக்காக இந்த போனை அமேசான்ல நம்ம வாங்கி வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன? சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதை மட்டும் பண்ணிக்கங்க. சோ இப்போ இதை பத்தி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 108 மெகாபிக்சல் கேமரா f1.6 அப்பச்சர் சைஸ் அது எப்படின்றத பார்ப்போம். ஏஐ கேமரா இன்ஃபினிக்ஸ் நல்லா ஐ ட்ராக்கிங் ஐயோ ஐயா வருதுங்க. லோ லைட் HDR எதையாவது சொல்லாதயா. ஐயா வருதா இல்லையா? வருதியா? ஆமாங்க. போர்ட்ரேட் அதுவே சஜஸ்ட் பண்ணுது. அதாவது ஏஐ கேமரான்றது என்னன்னா, இந்த சீனை வந்து டிடெக்ட் பண்ணி அதுக்கு என்ன தேவைன்றதை அதுவே வந்து பண்ணும் போல. ரொம்ப கேவலமா இருக்கு, அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்ல. நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன், பட் அந்த அளவுக்குலாம் இல்ல. ஓரளவு அந்த 108 அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்தாப்புல டீடைல்ஸ் இருக்கு, கலர்ஸ் நல்லா இருக்கு, போர்ட்ரேட்லாம் சொதப்புறானுங்க, சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். சரியா? கூட இருக்கிற இந்த கேமரா வந்து சும்மா டம்மி டெப்த் கேமரா. அதுக்கு பக்கத்துல இது வந்து ஃபிளாஷ். ஏன் அது ஃபிளாஷ்னு பார்த்தா எங்களுக்கு தெரியாதா? ஏன் நீ சொல்லி தான் தெரியும். சரி. அப்புறம் வந்து செல்ஃபி வந்து 8 மெகாபிக்சல் அப்படியே செல்ஃபி அடியா. பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. ஏங்க இல்லங்க, ஒரு 15,000 ரூபாய் ஸ்மார்ட் போன்லயே இந்த மாதிரிலாம் செல்ஃபி இப்பலாம் வர்றது கிடையாதுங்க. சீரியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணல. போன டைம் கொஞ்சம் மோசமா இருந்துச்சு, இந்த டைம் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கான். இமேஜ் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. அதாவது இவனை பார்க்கும்போது ஐட்டலா இவன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே டவுட் தான். இப்போ ரீசெண்டா இன்ஃபினிக்ஸும் அதே மாதிரி தான் பண்றான், டெக்னோவும் அதே மாதிரி தான் பண்றான், இப்போ ஐட்டலும் வந்து ஆரம்பிச்சிட்டான். டேய் நீங்க எப்படி இப்படிலாம் பண்றீங்க? எனக்கு லிட்டரலா போன வட்டமும் சரி இந்த வட்டமும் சரி, இந்த ஐட்டல்காரன் புதுசா ஒரு போன் ரெடி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் வந்து தோணுச்சு. நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், உங்களுக்கும் அதே தான் தோணுதான்றதை நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஹலோ இல்ல ரிங்கு போகுது. சரி ஹலோ மைனே சொல்லு மேனே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். போன வட்டம் அந்த டிஸ்ப்ளே ஏதாவது மிஞ்சி கிடக்கும்ல, ஆமா பார்த்து தள்ளி விட்டேன். இரு இந்த அள்ளி போட்டு அமுச்சுடுறேன். வெயிட் பண்ணு. அனுப்பிச்சுறியா? சரி. என்ன அடுத்த மாடலா? அடுத்த மாடல் தான், பார்த்து பண்ணி விடு. சரி தானே வச்சிருக்கேன். அமுச்சுடுறேன். வை. ஹலோ ஹலோ. பங்காளி. என்ன சொல்லு பங்காளி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இந்த ப்ராசஸர் போன வட்டம் ஏதோ வேஸ்டா கிடக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணாம வச்சுட்டேன் அப்படின்னு குடோன்ல போட்டு வச்சிருந்தல, அது எதுவும் கிடைக்குமாடா? கண்டிப்பா அனுப்பிச்சு விடுறேன். அது ஒரு 2 மூட்டை இருக்கு. அதுவே அந்த பேட்டரி பேக் பேனல் அதுல ப்ளஸ்ல ஏதாவது மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா ஏதாவது சொல்லு. ரைட் அனுப்பிச்சு விடுறேன். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், அது உனக்கும் தெரியும். டிரான்சியன் ஹோல்டிங் கண்டிப்பா சொன்னீங்கன்னா சரியா அனுப்பிச்சு விட்டுரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த பார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு புது போனா ரெடி பண்ணி ஐட்டல் ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க வித்துக்கிட்டு இருக்காங்கன்னா என்னடா உர மூட்டையில இருந்து ஏதோ இது எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு. ஐயா பாருங்கய்யா, இவனோட ஸ்பெக்க பாருங்க. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது எங்க? இன்ஃபினிக்ஸ் HD plus டிஸ்ப்ளே, 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட். இதெல்லாம் எங்க இருந்துச்சு? இன்ஃபினிக்ஸ் டெக்னோ தான். அதே மாதிரி இந்த 108 மெகாபிக்சல் கேமரா இருக்குல்ல, இப்ப ரீசெண்டா பார்த்தா அப்படின்னா டெக்னோல அப்புறம் வந்து இன்ஃபினிக்ஸ்ல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பேக் பேனல் இருக்குல்ல, கலர் சேஞ்சிங் பேக் பேனல், 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னோல வந்து வந்தது. அப்ப இவன் கொண்டு வரல, எதுவுமே இவனோடது இல்ல. சோ ஓவரால் அந்த டிசைன் முதற்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அதே மாதிரியா இருக்கும். எனக்கு என்னன்னா 10,000க்குள்ள நான் ஒரு 5G போனே வாங்கிடுவேன்ல, எதுக்கு 4G போன்? 10,000க்குள்ளவே வாங்கிடலாம். இது 11,000 ரூபாய் வருது இல்லையா? 4Gல வந்து MediaTek Helio G91 இது G88 இருக்குல்ல, அதோட ஓவர் கிளாக்டு வெர்ஷன் நினைக்கிறேன். சோ 4G போன் இப்பெல்லாம் யாரு விரும்புறாங்கன்னு தெரியல. ஆனா அதை ஹைலைட் பண்றது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 8GB RAM அத வந்து 16GB மாத்திக்கலாம், 128GB இன்டர்னல் போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம், லொட்டு லொசுக்குன்னு சொல்றேன். சோ இதெல்லாம் வந்து மக்களை கவருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்ந்துச்சு ஒரு காலத்துல. ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 8GB RAM வந்து ஒரு 10,000க்குள்ள அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். பட் இன்னைக்கு நிலைமைக்கு அது வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா பூராமே உஷாராயிட்டாங்க. சோ இது யாருக்கு போகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆஃப்லைன் யூசர். அது அந்த சைடு யாரு? நம்ம சைடு வடக்கு நண்பர்கள். சோ அவங்கள பொறுத்தவரை என்னன்னா, இப்ப நம்ம ஊர் சைடுலாம் வந்து இத இப்ப கொஞ்சம் உஷாராயிட்டாங்களா, அவங்க சைடுலாம் என்ன அப்படின்னா வாட்ச் கொடுக்குறாங்க, பின்னாடி கலர் மாறுது, 108 மெகாபிக்சல் கேமரா, டிஸ்ப்ளே உடஞ்சா மாத்தி தந்துருவாங்க அப்படின்ற ஒரு லாஜிக்ல பாப்பாங்க. பட் எல்லா இடத்துலயும் அந்த இக்கனா இருக்குல்ல, அந்த இக்கனாவை யாரும் கவனிக்க மாட்டாங்க. என்ன இந்தியால 1200க்கு மேல சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கான். போடாடே, அது இன்ஃபினிக்ஸும் டெக்னோட சர்வீஸ் சென்டர். அவனே தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர் தான் யூஸ் பண்றான். அவனுக்கு இவன் போறான். ஏங்க இதை மட்டும் வச்சு 11% மார்க்கெட் ஷேர் வாங்கியிருக்கான். அது போக 10 கோடி கஸ்டமர் வேற வச்சிருக்கான் அப்படின்னு அவன் வெப்சைட்ல போட்டிருக்கேன், நீ பாத்துருக்க. சரியா? இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரியல. இன்னொன்னு வந்து ஸ்மார்ட் போனை மட்டும் வச்சு இது பண்ண கூடாது, ஃபியூச்சர் போனும் சேர்ந்து வரும். மேபி இருக்கலாம், அந்த ஃபியூச்சர் போனும் சேர்ந்து இருக்கலாம். எனக்கு என்னன்னா, நான் போன டைம் சொன்னதா இந்த டைம் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு சில விஷயங்களை நல்லா ட்ரை பண்ணி அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த 10,000 ரூபாய்க்குள்ள 11,000 ரூபாய்க்குள்ள ஓகே தான். பட் என்னன்னா இது பத்தாது இன்னைக்கு இருக்க காம்படிஷனுக்கு. இது வந்து ஐட்டல்னு சொல்லும்போது அந்த பிராண்ட் வேல்யூ இல்ல, எக்ஸாக்ட்லி அந்த பிராண்ட் வேல்யூ அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அதை மட்டும் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் இந்த வீடியோ.
ஓகேங்களா? நன்றி, வணக்கம். வணக்கம். ஏய் ஆமா, பேசாம ஒண்ணு பண்ணிடலாம். என்னது? இந்த போனை வந்து உங்களுக்கு நான் கிவ் அவே பண்ண போறேன். ஒளி வந்து விட்டது. எப்படி? மன்னா என்ன? எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? இப்ப இந்த நிமிஷத்துல எனக்கு தோணுச்சு. இந்த நிமிஷத்துல இந்த கிவ் அவேக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணி ஒரு வாரத்துல யாரு வின்னர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவோம். யாரு வின் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ இந்த போனு அந்த வாட்ச் ரெண்டையும் தனித்தனியா கிவ் அவே பண்ணிடலாம். ரைட். சரியா? ரைட். நன்றி. நன்றி. சந்தோஷமா? சந்தோஷமா? நீ ஐயா ஒரே ஒரு குறை, அந்த ஸ்பீக்கர் மட்டும் டெஸ்ட் பண்ணல. அது ஸ்பீக்கர் ஒன்னு ஸ்டீரியோ ஸ்பீக்கருங்க. ஸ்பீக்கர் தான் டெஸ்ட் பண்ணேன், கண்ண மூடு. ஏய் இதெல்லாம் அநியாயம்டா. சொல்றாங்கப்ல. ஹலோ மாப்ள, இப்ப நான் ஒரு போன் வாங்க போறேன். ஏதாச்சும் நல்ல போனா சஜஸ்ட் பண்ணுங்க பாப்போம். நல்ல போனாவா? S24 வாங்கிக்கடா. S24 அது 80,000 ரூபாய்க்கு மேல வருமேடா. 10,000 ரூபாய்க்கு S24 இருக்குடா. நான் S24 தான் வச்சிருக்கேன். 10,000 ரூபாய்க்கு S24. பாத்தியா, வாய பொளக்குறல்ல, இப்படி சொல்லிக்கலாம். நல்லா இருக்குங்கய்யா. நல்லா பண்றீங்க. என்ன போன் யூஸ் பண்ற? அவன் சொல்றானோ இல்ல, நீ நல்லா